ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் அஸ்வத் வஜாய வித்மகி பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க மாசி மாதம் 16ஆம் நாள். அற்புதமான இன்றைய பிப்ரவரி மாதம் நிறைவான 28/2/2021 சிறப்புமிக்க ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய பிரதமை திதியானது இன்று பகல் 11:19 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு துவிதியை திதியானது இன்றைய மாலை நேரத்தினையும் இரவு நேரத்தினையும் முழுமையாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய பூரம் நட்சத்திரமானது இன்று காலை 9:35 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு உத்திரம் நட்சத்திரமானது இன்றைய மாலை நேரத்தினையும் இரவு நேரத்தினையும் முழுமையாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய பிரதமை திதியினுடைய திதி தேவதையாக அக்னி பகவானாக இருக்கின்றார். இன்றைய துவிதியை திதியினுடைய திதி தேவதையாக துவஷ்டா தேவியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க உத்திரம் நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக, அதாவது பூர நட்சத்திரம் இருக்கின்றது காலை 9:35. பூர நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகியாக ஆண்டாள் தேவதையாகவும் பார்வதி தேவியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றனர். அற்புதமான உத்திர நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலும் சிறப்புமிக்க சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் உத்திர நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாகவும் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. சிறப்புமிக்க இன்றைய நன்னாளினுடைய தன்மையாக கரிநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுபகாரியங்கள் விளக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இருப்பினும் யாகங்கள் செய்வதற்கும் அக்னி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நிகழ்வுகள் செய்வதற்கும் சிறப்புமிக்க ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் இன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. தீபங்கள் ஏற்றலாம், தீபங்கள் ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இஷ்டி என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இஷ்டி என்றால் இஷ்டமான காரியங்கள் செய்வதற்கு உகந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் மாக பௌளம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. சிறப்புமிக்க இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் சித்த யோகமாகவும், அதாவது காலை பொறுத்தவரையில் பூர நட்சத்திரம் இருக்கின்றது 9:35 வரையில். அப்பொழுது சித்த யோகமும் அதற்கு பிறகும் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று பிற்பகல் 4:57 மாலை 6:27 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. யமகண்டமானது இன்று பகல் 12:29 பிற்பகல் 1:58 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நாளினுடைய தன்மையாக கரிநாளாக இருக்கின்றது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் சிறப்புமிக்க இஷ்டி போன்ற நிகழ்வுகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இஷ்டமான காரியங்கள் இஷ்டமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் செய்வதற்கு உகந்த நன்னாளாகவும் இருக்கின்றது. தேய்பிரை அஷ்டமியினுடைய ஆரம்ப நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது தேய்பிரையினுடைய அற்புதமான நாட்கள் துவக்கமான நன்னாளாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் சுப ஹோரைகளாக இன்று காலை 8:02 காலை 10:32 வரையிலும், பிற்பகல் 2:32 இன்று பிற்பகல் 4:56 வரையிலும், இன்று இரவு 9:32 இரவு 12:32 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபஹோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை நோக்கி காலை நேரத்தில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு சதய நட்சத்திரம் 1, 2 2ஆம் பாதம் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் 3ஆம் பாதங்களை நோக்கியும் இருந்து கொண்டு இருக்கின்றன. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு இன்றைய ரிஷபராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். உடன் ராகு பகவான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றார் தற்காலம் வரையில்.
அதே போல இன்றைய மிக சிறப்பான சிம்ம ராசியில் பொறுத்தவரையில் சந்திர பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவான் இருக்கின்றார். அற்புதமான மகர ராசியில் பொறுத்தவரையில் மிக சிறப்பான புதன் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். உடன் குரு பகவான் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றார். உடன் சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க கும்பராசியில் பொறுத்தவரையில் சூரிய பகவான் இருக்கின்றார். உடன் சுக்கிர பகவானும் இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய வழிபாட்டுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும், அதாவது விளக்கு சுப தீபங்கள் ஏற்றப்படக்கூடிய நாளாகவும், இஷ்டி என்று அழைக்கப்படக்கூடிய இஷ்டமான காரியங்கள் வணங்குவதற்கு உகந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் கரிநாள் என்பதனால் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. அக்னி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாந்தபுரத்திலிருந்து.